எதுக்காக இந்த லட்டு பிரச்சனைய தேசிய அளவுல கொண்டு போறீங்க? நீங்க துணை முதலமைச்சரா இருக்க மாநிலத்துல தானே இப்படி நடந்திருக்கு. நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம்ல அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களை குறிப்பிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஏற்கனவே நாட்டுல நிறைய சமூக பிரச்சனை இருக்கு, இதுல இது வேற வேணுமா அப்படின்ற மாதிரியும் கேள்வியை தொடுத்திருக்காரு. திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல வழங்கப்படக்கூடிய லட்டுல பயன்படுத்தின நெய்யில விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா அம்மாநில முதலமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இந்த பிரச்சனை ஆந்திரா மட்டும் இல்லாம தேசிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. இந்த சூழல்ல தான் இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் அவர்கள். திருப்பதி லட்டுல இப்படி கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தி தங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கிறதாகவும் இதுல சம்பந்தப்பட்ட எல்லார் மேலையும் தக்க நடவடிக்கையை மேற்கொள்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்காரு. இதை மையப்படுத்தி தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா பதிவு ஒன்று போட்டிருந்திருக்காரு. அன்புக்குரிய பவன் கல்யாண் அவர்களே, இந்த பிரச்சனை நீங்க துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாநிலத்துல தான் நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதத்துல இதுல சம்பந்தப்பட்டவங்க மேல கடும் நடவடிக்கையை நீங்க மேற்கொள்ளணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் நாடு முழுக்க பரப்பாதீங்க. ஏற்கனவே நாடு முழுக்க நிறைய சமூக பிரச்சனைகள் இருக்கு, அதனால உங்க மாநிலத்துல நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு பதிவு போட்டிருந்திருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இப்படி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் போட்ட இந்த பதிவு தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான நிறைய செய்திகளுக்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.